வணக்கம். ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு புரியாத புதிர். ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற ரஜினிகாந்த் அவர்கள், அவர் ஏன் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற காரணத்தையும் சொல்லணும்ல. உங்களுக்கு பயம் இல்லல்ல. இப்பயாவது சொல்லுங்க. ஏன் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற காரணத்த சொல்லுங்க. நீங்க நான் சூப்பர் ஸ்டார் இல்லன்றீங்க. அதுக்கப்புறம் நான் தான் சூப்பர் ஸ்டார்ன்றீங்க. நான் அரசியலுக்கு வரேன்றீங்க. அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்றீங்க. மக்கள் என்ன முட்டாளா நெனச்சுட்டீங்களா சார்? ஆதவ அர்ஜுனோட கேள்வி என்ன? திமுகவால ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர முடியல, நல்லது செய்ய முடியல அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவரு சொல்ற குற்றச்சாட்டு தப்பு அப்படின்னா, நீங்க எந்த காரணத்துக்காக அரசியலுக்கு வரல? அந்த காரணத்த சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆதவ அர்ஜுனுக்கு கண்டனத்த தெரிவிங்க. 96ல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க சார். நான் அரசியலுக்கு வரேன், வரேன் அப்படின்னு. 3 தலைமுறைய ஏமாத்திருக்கீங்க. ரஜினிகாந்த் உங்கள சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு பட்டத்த குடுத்தது தமிழ்நாட்டு மக்கள். அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் வந்து அரசியல்ல வந்து நல்லது செய்றேன் அப்படின்னு உங்க வாயிலா தான் சொன்னீங்க. ஆனா உங்களால அரசியலுக்கு வர முடியல. அதுக்கப்புறம் திரைப்படங்கள் நெறைய நடிக்கிறீங்க. திரைப்படங்கள்ல நடிக்க முடிஞ்ச உங்களால ஏன் அரசியலுக்கு வர முடியல? ரஜினி சார், ஆதவ அர்ஜுன் அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கிற நீங்க, நீங்க ஏன் அரசியலுக்கு வரல அப்படிங்கிற காரணத்தையும் சொன்னீங்க அப்படின்னா, மக்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்களும் சுயநலவாதி தான்.